ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீராம நவமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறதால கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லை. இனிமேல் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ரீராம நவமி அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் வரக்கூடிய கடைசி மாதம். இந்த மாதத்துல எக்கச்சக்கமான விரதங்களும் விசேஷங்களும் வருது. புரட்டாசி மாதத்துக்கு பிறகு பங்குனி மாதமும் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்துல வரக்கூடிய முக்கியமான ஒரு விரதம் மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமருக்கு உகந்த ஸ்ரீராம நவமி. மகாவிஷ்ணுவோட 7வது அவதாரம் தான் இந்த ஒரு ஸ்ரீராமர் அவதாரம். மனித பிறவி அவதாரமாக இருந்திருக்கும் போது தெய்வமா இருந்தாலும் மனிதனாக வரும்போது கஷ்டங்களை அனுபவிக்கணும். அப்படி கஷ்டங்கள் வரும்போதும் தீய வழிக்கு போகாம நல்ல வழிக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த உலகத்துக்கு காட்டியவர் ஸ்ரீராமர். அவர் அவதரிச்ச இந்த ஒரு நாள் தான் ஸ்ரீராம நவமி. ஒரு வருஷமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் தான் ஸ்ரீராம நவமி. அந்த நேரத்துல தான் ஸ்ரீராமர் அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த வருஷம் மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்துல நமக்கு ஸ்ரீராம நவமி வந்திருக்கு. ஸ்ரீராம நவமிக்கான அந்த நவமி திதி மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மதியமே ஆரம்பிச்சிடுது. மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2:57 ஆரம்பிக்கக்கூடிய நவமி திதி மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் 12:52 வரைக்கும் இருக்கு. புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7:05 ஆரம்பித்து மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரமும் வளர்பிறை நவமி திதியும் நமக்கு சூரிய உதயத்துக்கு பிறகு சேர்ந்து இருக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை மார்ச் 27ஆம் தேதி. அன்றைய தினம்தான் நாம ஸ்ரீராம நவமிய கணக்குல எடுத்துக்கணும். வெள்ளிக்கிழமை பொதுவா காலையில 10:30 12 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. வழிபடுவதற்கான சரியான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில 6:30 7:30 இந்த 1 மணி நேரம் ஸ்ரீராமருக்கு ரொம்ப உகந்தது. அதை விட்டீங்கன்னா 9:15 10:15 இந்த 2 1 மணி நேரங்களும் ஸ்ரீராம நவமியில வழிபடுவதற்கு முக்கியமான நேரம். 10:12 ராகு காலம் முடிஞ்சு சரியாக 12:15 12:45 இந்த ஒரு அரை மணி நேரத்துல படைச்சிக்கிறதும் விசேஷம்தான். இதுதான் இந்த வருஷம் ஸ்ரீராம நவமிய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. 12:30 மதியம் 1 மணிக்கு மேல நீங்க பூஜை செய்தாலும் அது நவமி திதியில கணக்கு வராது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க திட்டம் போட்டுக்கலாம். ஸ்ரீராமர் அப்படின்னாலே பெருமாள் திருமால் மகாவிஷ்ணு இவங்க அவதாரங்கள்ல ஒருத்தர் தான். பெருமாளுக்கு மற்ற தினங்கள்ல என்ன மாதிரி நைவேத்தியங்கள் செய்து படைப்பீங்களோ அதை தாராளமா நீங்க ஸ்ரீராம நவமிக்கும் படைக்கலாம். அன்றைய தினம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. 2 தெய்வங்களோட அனுகிரகத்தை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு தினம் இந்த வருஷம் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீராம நவமி. முடிஞ்சா துளசி தீர்த்தம் தயார் செய்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த துளசி தீர்த்தத்தை பிரசாதமா சாப்பிட்றது கூடுதல் சிறப்பு. மகாவிஷ்ணு பெருமாள் திருமால்னு சொன்னாலே துளசி தீர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுல ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை ஒரு பரிகாரம் தான் இப்ப நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில மார்ச் 27ஆம் தேதி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல ஒரே ஒரு அகல் விளக்கு. ஏற்கனவே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அகல் விளக்கை பயன்படுத்திக்கலாம். புதிதாக வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. அடுத்ததா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சில்லறை நாணயம், ஒரே ஒரு வெள்ளை மொச்சை. முதல்ல இந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும். இந்த பொருட்கள் எதுக்காக பயன்படுத்துறோம், அதுக்கும் ஸ்ரீராம நவமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். பொதுவாகவே அகல்விளக்கு அப்படிங்கிறது நம்மளோட எல்லா பதிவுகள்லையும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். கல்லுப்பு ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இருக்காருல்ல, அவர் இருக்கக்கூடிய அந்த கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இந்த ஒரு கல்லுப்பு. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த இந்த கல்லுப்பை ஸ்ரீராமருக்கு உகந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்ம பயன்படுத்தும் போது அது வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அடுத்ததா மங்களகரத்தோட மறு உருவமாக இருக்கக்கூடிய மஞ்சள் தூள்.
வீட்ல சுப காரியத்தடைகள் அதிகமா இருக்கு. எந்த காரியத்தை தொட்டாலும் அது தள்ளி போய்கிட்டே போகுது. காரியத்தடை நீக்கி உடனடியா வீட்ல செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சள் தூளை பயன்படுத்தலாம். மங்களகரத்தோட மறு உருவம். அடுத்ததா சில்லறை நாணயம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். தனவசியத்தையும் பணவசியத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இந்த சில்லறை நாணயத்துக்கு இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான பொருள் வெள்ளை மொச்சை. அதாவது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்தது. சுக்கிர தோஷம் இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில வெள்ளை மொச்சை வச்சு படைக்கிறது கூடுதல் சிறப்பு. வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8லேருந்து 9 மணி. இந்த 3 1 மணி நேரங்களும் சுக்கிர ஹோரை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்த, சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணணும்? காலையில 6:30 7:30 இந்த நேரத்தில் பண்ணலாம். அதை விட்டிங்கன்னா 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை 10:30 ராகு காலத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ண முடியல, பூஜை பண்றது தான் நேரம் சரியா இருக்குன்னா 10:30 12 ராகு காலம் முடிஞ்சு 12:15 1 மணிக்குள்ள இந்த ஒரு 3/4 மணி நேரத்தை பயன்படுத்தி கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். ஏன்னா நவமி திதி அப்படிங்கிறது 12:50 முடிஞ்சிடும். சின்னதா ஒரு அகல் விளக்குல முதல்ல கல்லுப்பை கொட்டிக்கணும். கல்லுப்பை கொட்டி பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு 1/2 ஸ்பூன் இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி மஞ்சள் பொடியா பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு மேல ஒரு சில்லறை நாணயம், கடைசியா வெள்ளை மொச்சை. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருள். மஞ்சள் பொடி அப்படிங்கிறது மங்களகரத்தோட மறு உருவம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேருக்கு உகந்தது. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இப்படி இந்த எல்லா பொருட்களும் ஒரு சேரக்கூடிய இந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல, இது வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்களை உங்க வீட்டுல ஏற்படுத்த போகுது. சரி, இதெல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டீங்க. இதை எங்க வைக்கணும்? உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கணும். பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு பக்கத்துலயோ இல்ல மகாவிஷ்ணு போட்டோவுக்கு பக்கத்துல கூட இதை நீங்க வச்சுக்கலாம். இதை தயார் செய்து வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் பார்த்து எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து இனிமே வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும், எதை தொட்டாலும் தோல்வின்னு இருக்கு, அந்த தோல்விகள்லாம் தகர்த்து எறியப்பட்டு வெற்றி கிடைக்கணும், தடைக்கற்கள் எல்லாமே படிக்கற்களா மாறணும்னு மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார், லட்சுமி குபேரர், அது கூடவே சுக்கிர பகவான் இவங்க எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட பூஜை அறையில அது மற்றவங்க பார்வையில பட்டாலும் பரவாயில்லை, அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல தூப தீபம் போடணும். குறைந்தது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அப்படியே எடுத்து அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்துருங்க. மீதி எல்லா பொருட்களையும் தண்ணியில விட்டுட்டு புதிதாக செவ்வாய்க்கிழமைகள்லையோ வெள்ளிக்கிழமைகள்லையோ இதே மாதிரி தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சிடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. பண்ணக்கூடிய நேரமும் நம்ம சொல்லிட்டோம். வெள்ளிக்கிழமை மார்ச் 27 ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பண்ணணும். அதுவும் முடிஞ்சா மதியம் 1 மணிக்குள்ள பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீராம நவமிக்கு நீங்க என்ன மாதிரி பூஜைகள் பண்றீங்களோ இல்லையோ, கட்டாயம் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்க மாதிரி போட்டோ வைத்து நீங்க வழிபாடு செய்யணும். ஸ்ரீராமர் புகைப்படம், அதுவும் பட்டாபிஷேக புகைப்படம் வீட்டில் இருக்கும்போது அது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை அதிகப்படுத்தும். கணவன் மனைவிக்கிற பிரச்சனையையும் அண்ணன் தம்பிகிற பிரச்சனையையும் தீர்த்து வாழ்க்கையில சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்துடைய புகைப்படத்தை ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தீர்ந்து இனிமே வெற்றி மட்டுமே கிடைக்கும். இதுதான் ஸ்ரீராம நவமியை வழிபடுவதற்கான முக்கியமான வழிபாட்டு முறை. அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.